டிஆர்பிக்காக இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கை அழிக்க போறீங்கடா? அதுக்காக எவன் கால வேணாலும் மண்டி போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பீங்களா? கொஞ்சம் இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் பண்ண நினைக்கும் போது அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர், இத்தனை வருஷத்துல அவர் மேல ஒரு பிளாக் மார்க் கூட வந்தது கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷன் அவர் வாழ்க்கையில இப்படி உள்ள நுழைஞ்சு புகுந்து அவர் லைஃப நாசம் பண்றவங்க எல்லாம் என்ன பண்றது? இப்படி எத்தனோட லைஃப நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க வெறும் டிஆர்பிக்காக. உங்களுக்கு சோத்துக்கு வழியிலனா உண்மையா நேர்மையா மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி உண்மையை எடுத்து சொல்லி டிஆர்பி ஏத்துங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ட்ரிப்பு போறதுக்கு மட்டும் காசு இருக்காங்க. என்னதான் மீடியாவா இருந்தாலும் மக்களுக்கு உண்மையை தெரிவிக்கிறதுக்கும் நல்லதை எடுத்து சொல்றதுதான் மீடியா. இப்படி அடுத்தவங்க லைஃப்ல புகுந்து கண்ட மணிக்கு கிறுக்கிறதுக்கும் காரி துப்புறதுக்கும் மீடியா இல்ல. தப்பு பண்ணா தண்டிங்க. அடுத்தவங்க லைஃப்ல புகுந்து அவங்க லைஃப ஸ்பாயில் பண்றதுக்கு நானோ நீங்களோ தகுதியே இல்ல, அதுக்கான உரிமை நமக்கு இல்ல. அது அவங்களோட லைஃப். எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷரா இருந்தாலும் சரி, அவங்களோட வாழ்க்கை அது அவங்களோட கையில, அவங்க பாத்துக்குவாங்க. சோசியல் மீடியா உங்களுக்கு என்ன வேலை? மீடியாக்காரங்களுக்கு மைக்கு கிடைச்சா எங்க வேணா கொண்டு போயிருவீங்களா? அது அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பர்சனல் லைஃப அவங்க அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபேஸ் பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட லைஃப்ல உள்ள ஷேர் பண்றாங்கன்னா துருவி துருவி கேட்டு அவங்களோட லைஃப்ல இருக்கிறதெல்லாம் அவங்களை எமோஷனல் ஆக்கி ஹர்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணி எந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி அவரை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் பேச வச்சிருக்கீங்கன்னா வெறும் டிஆர்பிக்காக இப்படிலாம் பண்ணுவீங்களா? இத்தனை வருஷம் அவரோட இமேஜ் எங்கேயோ இருந்துச்சு சினிமாவை பொறுத்த வரைக்கும். இப்ப அவர் இமேஜ் டோட்டலா டேமேஜ் ஆயிரும் கூட யோசிக்காம அவ்வளவு பேர் முன்னாடி வந்து நின்று பேசுறாரு. எனக்கு என் பிள்ளைய கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு என் பசங்களை பார்க்கணும், என் பசங்க வேணும்னு சொல்லிட்டு. டிஆர்பிக்காக இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நாங்க இனிமேல் இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம். இவ்வளவு நாளா விஜயண்ணாவோட லைஃப ட்ரிகர் பண்ணி ஏத்தி விட்டு சினிமாவுக்கும் லைஃபுக்கும் ஈக்குவல் பண்ணி அவரோட லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைச்சு அசிங்கமா பேசி கழுவி ஊற்றி காது குப்பி கமெண்ட்லாம் பண்ணி அவரோட லைஃபை ஸ்பாயில் பண்றதுக்கு முயற்சி பண்ணீங்க, அரசியல வரக்கூடாதுன்னு. ஆனா எங்க விஜயனா பொறுமையா இருந்து இவ்வளவு தூரம் இன்னமும் வந்துகிட்டு இருக்காரு. ஆனா எல்லாரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எவ்வளவு அமைதியா பொறுமையா போனா அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்றது ஜெயம் ரவி அண்ணா கிட்டே இப்ப தெரிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு பொறுமையா இருந்து இப்ப இந்த அளவுக்கு எகிரி பேசுறாருன்னா, இவ்வளவு ஹர்ட் ஆகி பேசுறாருன்னா அவருக்குள்ள எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பேஸ் பண்ணிருப்பாருன்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு தேர்ட் பர்சன்ஸ், அவங்க ஃபேமிலியை தவிர்த்து தேர்ட் பர்சன்ஸ் யாருமே இதை பத்தி பேசியோ ட்ரெண்டிங் ஆக்கணும்னு டிஆர்பிக்காகவோ எதுவும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இனிமேல் எவனோ எவளோ யாரா இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணவோ பேசவோ இதை பத்தி பேசக்கூட அருகதில்லை யாருக்குமே. இது அவங்களோட பர்சனல் விஷயம், பர்சனல் லைஃப், அவங்க பாத்துக்குவாங்க. மீடியா முன்னாடி அவர் கொண்டு வந்திருக்காருன்னா அதோட முடிச்சுக்கணும். அவர் பேசுற மட்டும் கேட்கிறோமா, முடிஞ்சு. அதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும்னு யோசிச்சா உங்க லைஃப் நாரி போயிடும். உங்க இடத்துல இருந்து நீங்க இருந்து பார்த்திருந்தா தான் அவங்களோட வழி என்னன்னு தெரியும். அதை பேசுறதுக்கும் கமெண்ட் பண்றதுக்கும் எனக்கும் உங்களுக்கும் உரிமை இல்லை.